நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் ரயில் நிலையங்களுக்கிடையே இயக்கப்படும் ரயிலை தொடங்கி வைப்பதோடு 14,700 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களை தொடங்கியும் அடிக்கல் நாட்டியும் வைக்கிறார். நாடு முழுவதும் அதிநவீன வசதிகளோடு புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்கள் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. கலை அழகு மிளிரும் நவீன கட்டடங்களோடு பயணிகள் வசதிக்காக வழிகாட்டி பலகைகள், காத்திருப்பு பகுதிகள், சுகாதார வசதிகள் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் சின்ன சேலம், சென்னை பூங்கா, குன்னூர் ஆகிய ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 7 முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி திருத்த மசோதா, உயர்கல்விக்கான விக்சித் பாரத் மசோதா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கும் நிலையில் தேர்வு எழுதிய 11,21,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஆரியன் குப்தா மற்றும் ஹரியானாவின் பன்சூல் ஆகியோர் 720க்கு 715 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்டம் நடத்தி வரும் சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. கடந்த 19 நாட்களாக உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர் தனது போராட்டத்தை கைவிட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பிற்கு ஸ்மிருதி இரானியை நியமிக்க கூடாது என ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியிருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் சோனம் வாங்சுக்கை சந்தித்து ஆதரவு தெரிவித்த கெஜ்ரிவால் சோனம் வாங்சுக்கையை அமைச்சராக நியமிக்கலாம் என்று யோசனை தந்தார். டெல்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக்கை சந்தித்த அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்த அவர் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க வலியுறுத்தினார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான சோனம் வாங்சுக்கின் போராட்டத்திற்கு திமுக ஆதரவு அளித்துள்ளது. டெல்லியில் சோனம் வாங்சுக்கை நேரில் சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ஆசா உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறு வாங்சுக்கிடம் வலியுறுத்தினர். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்தின் போது 2 உயிரிழந்ததை ஒப்புக்கொண்ட கோவில் நிர்வாகம் அதற்கு காரணம் கூட்ட நெரிசல் அல்ல என வினோத விளக்கம் அளித்திருக்கிறது. இறந்து போன 2 ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் மற்றொருவருக்கு வயது முதிர்வு காரணமாக உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது தொடர்பான பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேரோட்டத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிட்ட போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் நெரிசல் ஏற்பட்டதாகவும் இதில் சிக்கி பலருக்கும் கை கால்களில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கட்சியை விட்டு வெளியேற எண்ணுபவர்கள் யாராக இருந்தாலும் வரும் 21ஆம் தேதிக்கு முன்பாகவே வெளியேறி விடுங்கள் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மமதா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஜூலை 21ஆம் தேதி தியாகிகள் தின பேரணி நடைபெறுவதால் அதற்கு முன்பே கட்சியில் இருந்து வெளியேறுங்கள் என்றும் தேவையில்லாமல் கட்சிக்குள் இருந்து கொண்டு களங்கப்படுத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மகாதேவ் பந்தய செயலி மூலம் 6,000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை தீவிரமடைந்துள்ளது. பிரபல நடிகையும் டிவி தொகுப்பாளனியுமான ஷஃபாலி பாகா வீட்டில் 30 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை பேருந்து நிலையத்தில் வைத்து இளைஞர் கத்தியால் குத்திக் கொன்ற கொடூர நிகழ்வு கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே அரங்கேறியுள்ளது. காக்கேபடாவு பகுதியைச் சேர்ந்த செவிலியரான லாவண்யாவிடம் அவரது உறவினரான சேட்டன் ஒருதலையாக காதலிப்பதாக கூறிய நிலையில் லாவண்யா அதனை ஏற்க மறுத்ததால் சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கிறார். E20 பெட்ரோலார் தனது கிராண்ட் விட்டாரா காரின் என்ஜின் பழுதாகிவிட்டதாக வழக்கு தொடர்ந்த உரிமையாளருக்கு புதிய காரை வழங்க மாருதி சுசுகி நிறுவனத்திற்கு ராய்ப்பூர் நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. E20 பெட்ரோல் பரவலாகிவிட்ட நிலையில் வாகனம் அதற்கு தகுதியானதா என்பதை நிறுவனம் விளக்க தவறியது இதற்கு காரணம் என நீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது.
இந்தியாவின் முதல் தனியார் நிறுவன தயாரிப்பு சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம்-1 நாளை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து தனது முதல் சோதனை பயணத்தை தொடங்குகிறது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கிய இந்த ராக்கெட் 4 இந்திய மற்றும் சர்வதேச தொழில்நுட்ப செயற்கைக்கோள் சுமைகளோடு விண்ணில் ஏவப்படுகிறது. இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான சுய விவர பதிவு இன்று முதல் census.gov.in இணையதளத்தில் தொடங்கியுள்ளது. பொதுமக்கள் தாங்களே ஆன்லைனில் விவரங்களை பதிவு செய்யலாம். பின்னர் கணக்கெடுப்பு பணியாளர்கள் வீடுகளுக்கு வந்து தகவல்களை சரிபார்ப்பார்கள் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இன்று வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகளோடு ஆய்வுக் கூட்டம் நடத்த உள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், துறை ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கலந்தாலோசனை நடத்துகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம், காவிரி உரிமை மற்றும் மாநில உரிமைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. டேபிளுக்கு கீழே தவழ்ந்து போய் நாற்காலியை பிடித்தவர்கள் எல்லாம் நம் ஆட்சியை பார்த்து படிப்பது கண்டு கொடநாடு எஸ்டேட் மரங்களும் மண்ணும் அங்கு நடந்த மர்மங்களும் கூட பல்லை காட்டி சிரிப்பதாக தவேக ஐடி விங் விமர்சித்திருக்கிறது. பழனி விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணையில் சிரத்தையுடன் இறங்கியுள்ளது தெரியாமல் 10ஆம் பசலித்தன அரசியல் அறிக்கை விடுவது ஏனோ என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கடந்த கால ஆட்சிகளில் லாக்அப் மரணங்கள் மூடி மறைக்கப்பட்டதை போல் தாவேக ஆட்சியில் நடக்காது என அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சிறை கைதி சபரிவர்மன் கொலை உள்ளிட்ட லாக்அப் மரணங்களில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் எந்த இடத்திலும் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறினார். நாகர்கோவில் சபரிவர்மன் சிறை மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக ஆட்சி கவிழ்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் எனவும் கூறினார். தமிழகத்தில் ஒவ்வொரு துறையிலும் ஊழலை ஒழித்துள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுகள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் மாற்றுக் கட்சியில் இருந்து தாவேகாவிற்கு வந்தவர்களுக்கு விரைவில் பதவிகள் வழங்கப்படும் எனவும் கூறினார். 38 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ராமதாசால் சமூக நீதி அடிப்படையில் தொடங்கப்பட்ட பாமக தமிழ்நாட்டின் வரலாற்றில் நீக்க முடியாத முக்கிய பங்கை கொண்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னை மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற கட்சியின் 38வது ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அவர், எத்தனையோ விமர்சனங்களையும் சோதனைகளையும் கடந்து சமூக நீதிக்காக தொடர்ந்து பயணித்து வருவதாகவும் கூறினார். கோவை தொண்டாமுத்தூர் அருகே 4 வயது சிறுமி அரசு பேருந்து ஓட்டுநரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்திற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக கூறிய அவர், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக அவதூறு வழக்கே தொடர முடியும் என்றும், கலவரத்தை தூண்டுதல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வதை தவிர்க்க அரசு அறிவுறுத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பழனி கோயில் நில விவகாரம் தொடர்பாக வினோத் சூரியகுமார் தொடர்ந்த வழக்கில் இந்த கருத்தை தெரிவித்த நீதிமன்றம் விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. பழனி முருகன் கோயில் நிலம் பத்திரப்பதிவு முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளை முழுமையாக ஆய்வு செய்து உண்மை நிலையை கண்டறிய பதிவுத்துறை சார்பாக 3 அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறை கூடுதல் தலைவர், உதவி தலைவர், மாவட்ட பதிவாளர் ஆகியோர் கொண்ட குழுவானது விரிவான விசாரணை மேற்கொள்ளும்.
இந்திய தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற தலைமை இயக்குனர் நம்பிராஜன் தலைமையில் 14 உறுப்பினர்கள் கொண்ட புராதன சின்ன ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக அறநிலையத்துறை சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை கோயிலுக்கு வெளியில் மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் குறித்த திட்டங்களை புராதன ஆணையத்திடம் ஒப்புதல் பெற்று பணிகளை தொடரலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 தேர்வுக்கான தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 26 காலி பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குரூப் 1 முதன்மை தேர்வு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக இலவச பேட்டரி கார் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் இந்த சேவையை தொடங்கி வைத்தார். 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 பேட்டரி கார்களை திருப்பதி தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு உறுப்பினர் சங்கர் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். நாகர்கோவில் சிறை கைதி மரணம் குறித்து முதலமைச்சர் விஜய் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் வினாவினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த திமுக ஆட்சியில் சாரி சொல்லாதீங்க சிஎம் சார், நீதி கொடுங்க என கேட்டார். தற்போது மௌனம் காப்பது வேடிக்கையாக உள்ளதாக சாடினார். ஊழல் கரைபிடியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான பதிவுத்துறை டிஐஜியாக இருந்த ஆனந்துக்கு கூடுதல் ஐஜியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. அதனை ஏற்று தனி நீதிபதியின் உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்தனர். சென்னை மணலி அருகே இரவு நேரங்களில் ஏற்படும் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இரவு நேர வெப்பத்தால் தூக்கத்தை தொலைத்த நகரங்களில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. சராசரியாக ஆண்டுக்கு 93 மணி நேரம் உறக்கமின்றி மக்கள் தவிப்பதாக ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. 2020 முதல் 2025 வரை உலக அளவில் சராசரியாக ஒரு நபர் ஆண்டுக்கு 56 மணி நேரம் தூக்கமில்லாமல் தவித்ததும் தெரியவந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காயர்பேடு அருகே புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றிக்கு மின் இணைப்பு கொடுப்பதை தடுத்த தவேகா நிர்வாகிகளோடு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மின்மாற்றியை எம்எல்ஏ திறந்து வைத்த பின்னர் மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் என தவேகா நிர்வாகிகள் 2 பேர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புடைய நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடியின் முதற்கட்ட புலனாய்வு விசாரணை தீவிரமடைந்துள்ளது. தேவஸ்தான தலைமை அலுவலகத்தில் வீடியோ ஒளிப்பதிவு செய்து சோதனையை நடத்தி முதல் தகவல் அறிக்கையை அதிகாரிகள் பதிவு செய்த நிலையில் சர்ச்சைக்குரிய நிலத்திற்கும் சென்று ஆய்வு செய்தனர். சென்னை வேளச்சேரி கைவேலி அருகே தனியார் பள்ளி வாகனம் மாணவர்களை இறக்கிவிட்டு திரும்பிய போது தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு சொந்தமான அந்த வாகனம் பள்ளிக்கரணை பகுதியில் மாணவர்களை இறக்கிவிட்டு திரும்பியது. அப்போது பேருந்தின் முன்பகுதியில் புகை கிளம்பி தீ விபத்துக்குள்ளானது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏற்பட்ட சர்வர் கோளாறால் இரவு 8 மணியை கடந்தும் பத்திரப்பதிவு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. சுபமுகூர்த்த நாட்கள் என்பதால் பத்திரப்பதிவு செய்ய பொதுமக்கள் அதிகமானோர் இந்த அலுவலகத்தில் காலை முதலே குவிய தொடங்கிய நிலையில் திடீரென சர்வர் கோளாறு ஏற்பட்டது. சிவகங்கை அருகே ஆயுதப்படை பெண் காவலர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் தவேகா பிரமுகர் உட்பட 3 பேரை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் சித்தாரங்குடியைச் சேர்ந்த தவேகா பிரமுகர் மகாராஜன், தூதை கிராமத்தைச் சேர்ந்த ராபின் சிங் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு அரசினர் சிறப்பு இல்லத்தில் சிறுவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சிறுவன் ஒருவனுக்கு மண்டை உடைந்துள்ளது. இரவு 11 மணிக்கு சிறுவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் கரூரை சேர்ந்த ஒரு சிறுவனை 10க்கும் மேற்பட்டோர் தாக்கியதால் அவருக்கு மண்டை உடைந்து 22 தையல் போடப்பட்டுள்ளது. சென்னை பெருங்குடியில் உள்ள 184வது வார்டு அலுவலகத்தை தனியார் ஐடி விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு அதிகாரியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஒரு கடிதத்தை அரசு அதிகாரிகள் அனுப்பும்போது இடத்தின் உரிமையாளர் பெயர் குறிப்பிடாமல் உரிமையாளர் அண்ட் டெவலப்பர் என்று குறிப்பிட்டு அனுப்பியிருப்பதாக குற்றம் சாட்டினர்.
மாவட்டம் திருப்பூரூர் அருகே அங்கன்வாடி மையத்துக்கு சென்ற தாவிக்க நிர்வாகி ஒருவர் குழந்தைகளுக்கு கேக் வழங்குவது போன்று வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார். தாவிக்க நிர்வாகிகள் பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ் எடுக்கக்கூடாது என தலைமை உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை மீறி தாவிக்க நிர்வாகி ஒருவர் செயல்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை வாபஸ் பெற்ற தாவேகா அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி நன்றி தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் இந்த முடிவை தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்து பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் நன்றி தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3 பழைய மகாபலிபுரம் சாலையில் அஸ்திவார தூண்கள் மற்றும் யூ கிரைடர் அமைக்கும் பணிகள் 100% நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சவாலான கட்டுமான பணிகளின் போது முழு ஒத்துழைப்பு வழங்கி பொறுமை காத்த அப்பகுதி பொதுமக்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வேன் டயர் வெடித்து கவிழ்ந்த விபத்தில் 9 மாத கர்ப்பிணி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் பாடூரில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் வேனில் வந்துள்ளனர். குணமங்கலம் அருகே வேனின் முன்பக்க வலதுபுற டயர் வெடித்ததில் வேன் தரைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோவை திருச்சி சாலை சுங்கம் 2 அரசு போக்குவரத்து கழக கிளையில் நடத்துனர் மற்றும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணியின் போது ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் நடத்துனர் சரவணன் இன்ஸ்பெக்டர் பூபதியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. தென்மண்டலத்தின் 12 மாவட்ட அரசு பள்ளிகளில் சேதமடைந்த கட்டடங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. குடிநீர், கழிப்பறை, தூய்மை உள்ளிட்ட வசதிகள் தொடர்பான அறிக்கையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய தலைமை கல்வி அலுவலர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி மறைமுக ஏலத்தில் 1150 குவிண்டால் பருத்தி 1,10,00,000 ரூபாய்க்கு விற்பனையானது. குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 9,732 ரூபாய்க்கும் சராசரியாக 9,365 ரூபாய்க்கும் விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் டிராகன் பழம் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வழக்கமான பயிர்களை விட இதில் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ டிராகன் பழம் 100 முதல் 150 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் பலரும் மாற்று விவசாயத்திற்கு மாறி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருவேறு பகுதிகளில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 4ஆம் தேதி கவுண்டன்பாளையம் குட்கா வழக்கில் தொடர்புடைய 2 நபர்கள்தான் இந்த வழக்கிலும் தொடர்புடையவர்கள் என விசாரணையில் தெரியவந்தன. தூத்துக்குடி மாவட்டம் குமாரபுரம் அருகே மதுபோதையில் காவலரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். குமாரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அறிவழகன் கடந்த 14ஆம் தேதி மதுபோதையில் முக்கிய பிரமுகர் ஒருவரை ஜாதியை கூறி திட்டி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் போலீசார் அவரை விசாரிக்கச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூரில் கடல்பாசி பண்ணை திட்டப்பணியை மீண்டும் தொடங்கிய அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மங்கனூர் கிராமத்தில் பல்நோக்கு கடல்பாசி பூங்கா திட்டப்பணிக்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் எதிர்ப்பையும் மீறி அதிகாரிகள் பணியை தொடங்கியதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே மருத்துவ படிப்பு முடித்த இளம் பெண் மருத்துவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படித்த சின்ன நம்பி தந்தைக்கு மருத்துவம் பார்த்துவிட்டு ஓய்வெடுக்க சென்ற நிலையில் வீட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். திருமணமாகி 4 ஆண்டுகளே ஆனதால் ஆர்டிஓ விசாரணை நடக்கிறது. தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் ரயில்வே மேம்பால பணிகளில் தண்டவாளங்களுக்கு மேலே தாங்கி பிடிக்கும் இரும்பு கிரைடர்ஸ் வந்துள்ளதால் மேம்பால பணிகள் விரைவில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் போக்குவரத்து பாதிக்காத வகையில் மெகா கிரேன் மற்றும் ஸ்லைடிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தண்டவாளத்தில் மேலே கிரைடர்ஸ் விரைவில் பொருத்தப்பட உள்ளன. தஞ்சாவூரில் இருந்து ஐயாசாமிப்பட்டி வரை இயக்கப்படும் அரசு நகர பேருந்தை வைரப்பெருமாள்பட்டி வரை நீட்டிக்க கோரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பேருந்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளி, கல்லூரி செல்ல சிரமப்படுவதாக கூறி பேருந்து வசதி ஏற்படுத்த கோரிக்கை விடுத்தனர்.
நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே 27 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டா வழங்கப்பட்டும் இதுவரை மின்சாரம், குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என பத்தமடை காந்திநகர் வடக்கு 3ஆம் தெரு பகுதியில் வசிக்கும் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த இடத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக பயனாளிகள் வீடுகளை கட்டி குடியிருந்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் தகனமேடை உள்ளே எரிய வேண்டிய சடலம் வெளியே எரிந்ததால் உறவினர்கள் ஆவேசமடைந்தனர். விஸ்வநாதன் என்பவர் உயிரிழந்த நிலையில் மின்தகன எரிமேடையில் வைத்து சடலத்தின் மீது கற்பூரம் ஏற்றி மின்தகனத்தில் சடலத்தை தள்ள முற்பட்ட போது கோளாறு காரணமாக சடலம் மின்தகன எரிமேடைக்கு வெளிப்பகுதியிலேயே எரிய தொடங்கியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வளாகத்திற்குள்ளேயே குவித்து வைக்கப்படுவதால் துர்நாற்றம் வீசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் சேகரித்து வைக்கப்படும் குப்பைகளை அன்றே அகற்ற வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை மேம்படுத்த புதிய திட்டங்களை வகுக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிறுவனங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல் திட்டத்தை உருவாக்க MSME துறையின் கீழ் செயல்படும் FAMTN அமைப்பு தொழில்துறை ஆலோசகர்களை நியமிப்பதற்கான டெண்டரை வெளியிட்டுள்ளது. சென்னை வேளச்சேரி கைவேலி அருகே தனியார் பள்ளி வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பள்ளி மாணவர்கள் எவரும் பேருந்தில் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தினால் வேளச்சேரி பள்ளிக்கரணை பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் மீண்டும் நில அளவீடு செய்யும் பணி நடைபெற்றது. விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் 189 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை தங்களுக்கு போதுமானதாக இல்லை என்றும் 2013ஆம் ஆண்டு நில எடுப்பு சட்டப்படி இழப்பீடு வழங்கவும் மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு மாத சம்பளத்தை அவரது வங்கிக் கணக்கில் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுர ஆட்சியர் அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்களுக்கு மாத ஊதியம் 6600 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் நந்திமங்கலத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்த கிராம மக்கள் கடை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடகரை நந்திமங்கலம் கிராமத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையால் மிகுந்த பாதிப்பு ஏற்படுவதாகவும் சாலையில் பெண்கள் சுதந்திரமாக நடந்து செல்ல முடியவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குடிநீர் வழங்க கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீனிவாசபுரம் கிராமத்தில் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் கடந்த 1 மாதமாக முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தவறுதலாக கீழே விழுந்த தங்க நகைகள் இருந்த பையை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். கோவில்பட்டியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் 3.25 பவுன் தங்க நகைகள் இருந்த அந்த நகை பையை கண்டெடுத்து எட்டயபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கடும் வறட்சி மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். காய்ந்து போன நெல்மணிகளை கொண்டு வந்து அதிகாரிகளிடம் முறையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் புதுச்சேரி புறவழிச்சாலையில் ஆனங்கூர் அருகே இருசக்கர வாகனம் மீது டிராவல்ஸ் வாகனம் மோதியதில் அரசு பேருந்து நடத்துனர் உயிரிழந்தார். புதுச்சேரி அரசு பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வந்த திருமாறன் என்பவர் விழுப்புரம் நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த போது டிராவல்ஸ் வாகனம் மோதியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள டாஸ்மாகில் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜீவா செட் பகுதியில் உள்ள டாஸ்மாகில் மது பாட்டில் ஒன்றிற்கு விற்பனை விலையை விட 10 ரூபாய் வரை கூடுதலாக விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் ரீகல் ஜுவல்லர்ஸின் முதல் கிளை வரும் 31ஆம் தேதி டி நகரில் மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட உள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வெல்கம் ஹோட்டலில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் நிறுவனத்தின் புதிய தொலைநோக்கு பார்வை மற்றும் பிராண்ட் அம்பாசிடர்களாக நடிகர் விஜய் சேதுபதி, நடிகை சிம்ரன் ஆகியோர் அறிமுகப்படுத்தப்பட்டனர்.
பிரதமர் மோடியின் உகாண்டா பயணத்துக்கு பிறகு இந்தியா உகாண்டா இடையிலான பொருளாதார உறவு வலுப்பெற்றுள்ளதாக கோவையில் நடைபெற்ற யுனைடெட் எக்கனாமிக் சமிட் மாநாட்டில் உகாண்டா தூதர் ஜாய்ஸ் கக்குரமசி கிகஃபுண்டா தெரிவித்துள்ளார். இந்தியா, ஐசிசி மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் வர்த்தகம், முதலீடு மற்றும் கூட்டாண்மை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்குவிற்கு திமுக அதிகாரப்பூர்வமாக ஆதரவு அளித்துள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா ஜந்தர் மந்தரில் உள்ள போராட்ட களத்திற்கு நேரில் சென்று ஆதரவை தெரிவித்தார். வயதான மற்றும் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்த கொள்கையை 3 மாதங்களுக்குள் வகுக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கைதிகளின் உடல்நிலையை பாரபட்சமின்றி துல்லியமாக ஆய்வு செய்ய மாவட்ட மற்றும் மாநில அளவிலான சுதந்திரமான மருத்துவ குழுக்களை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூரில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை கொலை செய்த கணவர் போலீசில் சரணடைந்தார். இனவூடு கிராமத்தைச் சேர்ந்த நரேந்திரபாபு மனைவி சந்தியா ராணியோடு ஏற்பட்ட தகராறில் கத்தியால் அவரது கூந்தலை அறுத்து கழுத்தை வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே காதலுக்கு தடையாக இருந்த கணவனை கொலை செய்த மனைவி மற்றும் கள்ளக்காதலனை சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். சம்பவத்தன்று கணவனும் மனைவியும் அருகே உள்ள மல்லேஸ்வர கோவிலுக்கு சென்றபோது மலைப்பகுதியில் மறைந்திருந்த காதலன் உட்பட 3 பேர் ரமேஷை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருப்பதை போன்ற பதாகை ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே கமேனியின் கொலைக்கு நிச்சயம் பழிதீர்ப்போம் என ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி அறிவித்திருந்தார். மேலும் கமேனியின் இறுதிச் சடங்கில் அமெரிக்கா மற்றும் அதிபர் ட்ரம்புக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. யுக்ரைன் அரசின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிறுவனமான ராப்டர்கஸ் நிறுவனத்தின் தலைவரான 48 வயதாகும் செர்கி கோரெட்ஸ்கி நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். யுக்ரைனில் குளிர்காலம் தொடங்கவிருக்கும் நிலையில் ரஷ்யாவுடனான போருக்கிடையே எரிசக்தி விநியோகம் தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக பிரதமராக செர்கி கோரெட்ஸ்கி நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் உரல் பிராந்தியத்தில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் ஸ்வெட்லாக்ஸ் பகுதியில் 440க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. தாழ்வான பகுதியில் வெள்ளத்தால் சிக்கிய மக்களை மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டனர். ஜித்து மாதவன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் 47வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக தயாரிப்பு நிறுவனம் வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. கருப்பு திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், சூர்யா 47 ஆகிய திரைப்படங்களில் ஒப்பந்தமானார். இதில் வெங்கட் அட்லூரி இயக்கிய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இயக்குனர் பாரி இளவழகனின் அன்பே டயானா திரைப்படத்தை பார்த்த நடிகர் சிவகார்த்திகேயன் படக்குழுவை பாராட்டியிருக்கிறார். நடிகர்கள் ரம்யா ரங்கநாதன், சேத்தன், ரோஜா, பரிதாபங்கள் கோபி உள்ளிட்டோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் நடக்கும் காதல் கதையாக இந்த படம் உருவாகி இருக்கிறது. பிரபாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள ஃபவுசி திரைப்படம் டிசம்பர் 3ஆம் தேதி வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனு ராகவபுடி இயக்கியுள்ள இந்த படத்தில் இமான் வி, அனுபம் கேர், மிதுன் சக்கரவர்த்தி மற்றும் ஜெயபிரதா, பானுச்சந்தர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் இந்த படம் வெளியாகிறது. சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் ஸ்பெக்ட்ரா என்ற கலை திருவிழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் கௌதம் கார்த்திக் குத்தாட்டம் போட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். சூரி நடிப்பில் உருவாகி வரும் மண்டாடி திரைப்படத்தின் ப்ரோமோ பாடல் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. மதிமாறன் புகழேந்தி இயக்கியுள்ள இந்த படத்தில் சுகாஸ், மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இயக்குனர் வெற்றிமாறன் தயாரித்துள்ள இந்த படம் வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி வெளியாகிறது. லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் உருவாகியுள்ள டிசி திரைப்படத்தை ஜூலை 31ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ரத்தம் தெறிக்கும் அதிரடி சண்டை காட்சிகளும் வன்முறைகளும் நிறைந்துள்ளதால் இத்திரைப்படத்திற்கு தணிக்கை குழு ஏ சான்றிதழை வழங்கியுள்ளது.
கிஷன் தாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள CU திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் சந்தோஷ் ஸ்ரீவத்சன் இயக்கியுள்ள இந்த படத்தில் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, MS பாஸ்கர், அக்ஷயா ஹரிகரன், கார்த்திக் குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் டீசரை நடிகர் தனுஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார். இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி தொடரை சமன் செய்திருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 44 ஓவர்கள் முடிவில் 233 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனை அடுத்து விளையாடிய இங்கிலாந்து அணி 44.1 ஓவரில் 235 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மித்தாலி ராஜ் ஹர்மன்பிரீத் கவுருக்கு பிறகு இந்தியாவின் ODI மற்றும் டெஸ்ட் அணிகளின் தலைமை பொறுப்பை ஸ்மிருதி மந்தனா ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கருத்து தெரிவித்திருக்கிறார். அதேபோல T20 கேப்டனாக சஃபாரி வர்மாவை உருவாக்க வேண்டும் என்றும் மகளிர் அணி தேர்வாளர்களுக்கு மித்தாலி ராஜ் அழைப்பு விடுத்திருக்கிறார். 2007ஆம் ஆண்டு உலக கால்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸியின் கையில் குழந்தையாக இருந்த லமின் யமால் இன்று ஸ்பெயின் அணியின் நட்சத்திர வீரராக உருவெடுத்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மெஸ்ஸிக்கு எதிராக களமிறங்க உள்ளார். நன்கொடை கேலண்டருக்காக எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் 6 மாத குழந்தையான லமின் யமாலை மெஸ்ஸி குளிப்பாட்டுவது போன்று உள்ளது. ஹாலிவுட் நடிகர் டாம் ஹாலண்டுடன் நார்வே கால்பந்து வீரர் எர்லிங் ஹாலண்ட் உணவருந்த ஒப்புக்கொண்டது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு டாம் எர்லிங்கிற்கு டிஎம்மில் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை என டாம் பேட்டி ஒன்றில் கூறியது வைரலான நிலையில் ஸ்பைடர் மேனையே எர்லிங் சீன்சோன் செய்ததாக ரசிகர்கள் கிண்டல் அடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அமைக்கப்பட்ட படகின் மீது சந்தியாகப்பரின் சொரூபம் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோயிலில் ஆடிப்பெருந்திருவிழா ஜூலை 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 11 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஜூலை 29ஆம் தேதி நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2027ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் OnePlus தனது வணிகத்தை நிறுத்தப் போவதாக பரவிய செய்திகளுக்கு அந்நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தங்களது செயல்பாடுகள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி வழக்கம் போல் இயங்கி வருவதாகவும் ஆதாரமற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்சிஜன் OS பயன்படுத்தி வந்த OnePlus போன்களுக்கு இனி ஓப்போ போன்களில் உள்ள கலர் OS அடிப்படையிலான சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டுமே வழங்கப்படும் என OnePlus அறிவித்துள்ளது. தற்போதைய பயனர்களுக்கு ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட காலத்திற்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் வழங்கப்படும் என்றும் வேகமான தடையற்ற அனுபவத்தை வழங்க இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என விளக்கமளித்துள்ளது. 13 வயதுக்கு குறைவான சிறுவர்கள் கேட்கும் இசையை கண்காணிக்க பயன்படுத்தும் பேரண்ட் மேனேஜ்ட் வசதியை இனி இலவசமாக பயன்படுத்தலாம் என Spotify அறிவித்துள்ளது. 2024இல் பிரீமியம் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகமான இந்த சலுகை அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது.